திமுக அண்ணா திமுக அதாவது திமுக கூட்டணி அண்ணா திமுக பாஜக கூட்டணி அது இல்லாமல் விஜய் தனியாக போட்டிடுறாரு அப்படிங்கிற கணக்கில் தான் அவங்க எடுத்துருக்காங்க. என்ன நம்மளுக்கு துரதிருஷ்டவசம் என்னென்னா நீங்கள் வந்து சீமான கணக்கில் எடுத்துக்கல. அவங்க திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் ஒரு 5% டிஃப்ரென்ஸ் இப்போ இருக்க நிலைமையில 10 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் இது தெரியுது. பட் ஒரு பெரிய பெரிய ஃபேக்டராக இருப்பார், பெரிய ஃபோர்ஸாக இருப்பார் யார்? திரு விஜய். ஆமாம், கிட்டத்தட்ட 10-12% அவர் வந்து கொடுக்குறாங்க, வாங்குவார். முதல் வாக்குலேயே பெருசாக இந்த அளவுக்கு வருவாராங்கிறது எல்லாமே ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிற நிலையில் வைப் என்ன சொல்கிறாங்க தெளிவாக இல்லை அவருக்கு 12% அவருக்கு வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன ப்ளஸ்ன்னா 41% தான். 41%ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் 41% தான். ஏன்னா 100ல் 41 போனால் மீதி எவ்வளோ? 59% பெரிய பாதிப்பு இல்லைங்கிற மனநிலைக்கு இருக்கிறாங்க. அதாவது விரும்புகிறாங்க, பரவாயில்லன்னு சொல்கிறவங்க என்ன இந்த ஒரு 11% மட்டும்தான் கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு. நீங்கள் அப்போ அதை வந்து திமுக தான் மனநிலை வச்சுக்கணும். நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சின்னு வர்றப்ப தானே திமுகவுக்கு எதிரான மனநிலை. இப்போ இந்த 16.3% நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க இல்லைங்க வேண்டான்னு சொல்லலை, பரவாயில்ல அப்படி மாற்றம் இல்லை, அவங்களுக்கு ஒரு மாற்றம் அந்த கணக்கில் வரலையே. அவங்க அந்த மாற்றம்ங்கிறவங்க கணக்கில் வரல. நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவள் மேலே அதிருப்தி சூழ்நிலை, அந்த ஜாதி ரீதியான அதிருப்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது அதிருப்தின்னு. சில ஜாதியில் இருக்கிற எம்எல்ஏ வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, மற்ற ஜாதியினர் அவங்களுக்கு அவரோட சூழ்நிலை பிடிக்காம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இது பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு இது சூழ்நிலையை பார்க்குறப்போ திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தெரியுது. எங்கள் பாஸ் நம்மலாம் எதிர்கட்சி, எங்களுக்கெல்லாம் எதுவுமே கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே விரக்தி பேசி 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 யார் வந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்காத ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால் 3 கேட்டகரி இந்த விஷயத்தில் பார்க்கணும். திமுகவை மட்டுமே இதை சொல்ல முடியாது. 61% அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தான் வரும். இல்லை அதிமுக உள்ளடங்குன்றீங்க, பிஜேபி உள்ளடங்குன்றீங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அண்ணா திமுகலே சில பேர் இருக்காங்க, பப்ளிக்கோட பக்காவாக டச்லேயே இருப்பாங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் போவாங்க. பட் ஆனால் சில பேர் இருக்கிறாங்கல்ல அண்ணா திமுகலையும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளாம் எதிர்கட்சி தலைவா, நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை சொல்கிறேன். திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க என்ன, ஆனால் துரைமுருகன் மேலே ஒரு அதிருப்தி. காரணம் ஒரு அவரால் பெரிய எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ அது இப்போ முதல் மாதிரி இல்லைங்க, ஏஜ் ஃபேக்டர் எல்லாமே பார்க்குறாங்கல்ல, போய் பார்க்க முடியலங்க. பொழுது வரைக்கும் மெட்ராஸ்லேயே இருக்காரு, எம்எல்ஏவை கூட பார்க்க முடியல அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. வளர்ச்சி பணிகள் இருந்தால் கூட நீங்கள் எம்எல்ஏவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லது கெட்டதுக்கு வரணும், கல்யாணத்துக்கு வரணும், சாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நீ பப்ளிக் தேர்தல் அறிக்கை ஒன்று இருக்குது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 5% இப்போ இருக்கிற கருத்துக்களை இப்போ வச்சு சொல்கிறேன், 5% ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன. இதே சூழ்நிலை போனால் திமுக தக்க வச்சுக்கும், அண்ணா திமுக இதே அளவுக்கு இருக்குமா? ஏன்னா இன்னும் விஜய் வெளியே வரல, டூர் போகிறார். விஜய் போனார்னா அண்ணா திமுக பர்சன்டேஜ் என்னையை பொறுத்த வரைக்கும் குறையும். ஈ-தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈ-தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். தி வோட் வைப் என்ற ஒரு தனியார் நிறுவனம் தமிழக அளவில் வந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுத்திருக்கிறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி வந்து நம்மளுடைய தமிழக மக்களிடையே வந்து எடுத்திருக்கிறாங்க. பொதுவாக கருத்து கணிப்புனாலே ஒரு அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்தால் இது வந்து வரவேற்கத்தக்கதுமாங்க, அது பாதகமாக வந்தால் கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்வது வந்து இயல்பான ஒன்று. இது வந்து கடந்து போகிற மாதிரி இல்லை இந்த கருத்து கணிப்பு. குறிப்பாக ஒரு முன்னணி தனியார் ஆங்கில ஊடகமான டைம்ஸ் நவ் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருள் ஆகியிருக்கு. அந்த எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகளையும் வச்சு ஒரு டிபேட் ஷோ கூட அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பில் வந்து பல விஷயங்கள் வந்து இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த கருத்து கணிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த கருத்து கணிப்பு வந்து ரொம்ப நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதாவது அதில் ஒரு விஷயம் என்னென்னா திமுக அண்ணா திமுக, அதாவது திமுக கூட்டணி அண்ணா திமுக பாஜக கூட்டணி அது இல்லாமல் விஜய் தனியாக போட்டிடுறாரு அப்படிங்கிற
கணக்கில் தான் அவங்க எடுத்துருக்காங்க. என்ன நம்மளுக்கு துரதிருஷ்டவசம் என்னன்னா, நீங்கள் வந்து சீமான கணக்கில் எடுத்துக்கல அவங்க. அது இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள் கருத்து கணிப்புல அவரு அதர்ஸுங்கிற கணக்குல தான் அவர் இருக்காரு ஒழிய இது இந்த இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி அண்டு விஜய்னு எடுத்துருக்குறாங்க. வேரியஸ் கேட்டகரியில் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது எதிர்ப்பு மனநிலை எப்படி இருக்குது, வயசு வித்தியாசம், யார் யார் 18 to 24 வயசில் உள்ளவங்க அவங்க இந்த ஆட்சியை எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதிருப்தியாக விரும்புகிறாங்களா அப்படின்னு. இதில் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சியில் வந்து பெண்கள் வந்து பெரிய முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருப்பாங்க. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை வந்து பெண்கள் வந்து பெரிய லெவலில் அதிருப்தியை காட்டலை. பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா மையப்படுத்திய பல திட்டங்களை கொண்டு வந்தது. அது வந்து ஒரு பெரிய என்ன காரணம்னா, திமுகவுக்கு பெரிய மைனஸாகவே பெண்கள் ஓட்டர்ஸ் தான் பெருசாக இருக்கும். ஏன்னா அதிமுக வரைக்கும் அவங்களுக்கு பெண்கள், ஆமாம், சென்டிமெண்ட்டாக பெண்கள் போயிடுவாங்க. பட் இந்த முறை பெண்கள் ஆதரவு திமுகவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத இது கருத்து சொல்லுது. பட் ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, 25 ஏன்னா நீங்கள் 18ங்கிறத வந்து நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வர்றாங்க. ஏன்னா நியூ ஓட்டர்ஸ்ன்னு அந்த கணக்கில் போயிடுறாங்க. யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஓவராலாக பார்க்குறப்போ திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு 5% டிஃப்ரென்ஸ் இப்போ இருக்க நிலைமையில. 10 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்புல இது தெரியுது. பட் ஒரு பெரிய பெரிய ஃபேக்டராக இருப்பார், பெரிய ஃபோர்ஸாக இருப்பார் யார், திரு விஜய். ஆமாம், கிட்டத்தட்ட 10லேருந்து 12% அவர் வந்து வாங்குவார். முதல் வாக்குலேயே பெருசாக இந்த அளவுக்கு வருவாராங்கிறது எல்லாமே ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிற நிலையில் வைப் என்ன சொல்கிறாங்க தெளிவாக, இல்லை அவருக்கு 12% அவருக்கு வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, இதில் எம்எல்ஏக்கள், தற்போது உள்ள எம்எல்ஏக்களுடைய மனநிலை, அவங்கள எப்படி அந்த வாக்காளர்கள் அணுகிறாங்கன்னு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 61% என்ன அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம். ஆமாம், அதில் என்னென்னா அது நீங்கள் 2 விஷயமா பார்க்கணும். திமுகவை விரும்புகிறாங்க, ஆனால் எம்எல்ஏவை விரும்பல. நீங்கள் திமுக மேலே அதிருப்தின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்மியாக தான் சொல்கிறாங்க, ஒரு 35-40% தான் வருது. ஆனால் எம்எல்ஏ வேணான்னு சொல்கிறது 61% வருது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆமா, நம்ம ஒரு கீ பாயிண்ட்ஸா ஒவ்வொண்ணா ஆரம்பத்துல இருந்து பார்த்தறலாம்னு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஆன்டி இன்கம்பன்சியை வந்து அவங்க குறிப்பா சொல்றது பார்க்க எதிர்ப்பு மனநிலை. இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு மனநிலைங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 41% வந்து அரௌண்ட் சொல்றாங்க. குறிப்பா வெரி ஹைலி ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லும்போது 32% வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி எங்களுக்கு அதிருப்தி இருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்றது வந்து 9.3% சொல்றாங்க. ஸோ ஓவரால் 41% வந்துடுது. இதை வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு மெயின் ஃபேக்டரா, கீ இஷ்யூவா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கருத்து கணிப்புல 41% பேர் நாங்க திமுக ஆட்சியில வந்து எங்களுக்கு கடுமையான அதிருப்தி, இந்த ஆட்சி சரியில்லை, இது வந்து எங்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இந்த ஆட்சி எங்களுக்கு வேணான்னு சொல்லி சாலிடா ஒரு 41% இருக்காங்க. அதுதான் ப்ளஸ். அதில் என்ன ப்ளஸ்னா 41% தான். 41% நீங்க சொல்றீங்க, பட் 41% தான். ஏன்னா 100ல் 41 போனா மீதி எவ்வளவு? 59% பெரிய பாதிப்பு இல்லைங்கிற மனநிலைக்கு இருக்கிறாங்க. அதாவது விரும்புறாங்க, பரவாயில்லன்னு சொல்றவங்க என்ன, இந்த ஒரு 11% மட்டும்தான் கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு சொல்லி. ஏன்னா இன்னொன்று விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இதில் நல்லா பாருங்க, இந்த ஆன்டி இன்கம்பன்சி அதாவது எதிர்ப்பு மனநிலை வந்து 2ஆ பிரியுது. அதுதான் திமுகவுக்கு பெரிய சாதகம். ஆமாம், 3ஆ கூட பிரியுது. ஏன்னா நீங்கள் வந்து சீமானையும் கணக்கில் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த 41% 3ஆ பிரியும் போது திமுகவுக்கு சாலிடாக பெரிய லெவலில் அதாவது மார்ஜின்ங்கிறதுன்னு சொல்கிறதோட அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துருவாங்களோங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு இந்த கருத்து கணிப்பை வச்சு நம்ம சொல்கிறோம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடும் திமுக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தை வச்சு பார்க்குறேன். அந்த அதில் அவங்கள கூட அதில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் 41% ஆன்டி இன்கம்பன்சி, தீவிர ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. 16.3% பேர் ஓகே இந்த ஆட்சி பற்றி எங்களுக்கு எதுவும் பெருசாக இல்லை, அதிருப்தியும் இல்லை,
திருப்திகரமாவும் இல்ல, ஓகே ஏதோ போய்கிட்டு இருக்கு, அதாவது சராசரியா போய்கிட்டு இருக்கு. நீங்க அப்ப அதை வந்து திமுக தான் மனநிலை வச்சுக்கணும். நீங்க ஆன்டி இன்கம்பன்சின்னு வர்றப்ப தானே திமுகவுக்கு எதிரான மனநிலை. இப்போ இந்த 16.3% நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க இல்லைங்க வேண்டாம்னு சொல்லலை, பரவாயில்ல ஒரு மாற்றம் இல்ல, அவங்களுக்கு ஒரு மாற்றம் அந்த கணக்குல வரலையா, அவங்க அந்த மாற்றம்ங்கிறவங்க கணக்குல வரல. அப்படி பாத்தீங்கன்னா தான் அந்த 11% எதுவுமே பதில் சொல்லாம இருக்காங்க பாருங்க, அவங்களும் தான் அவங்களுக்கு அந்த கணக்குல வரும், அவங்க கணக்குல வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால அதாவது இல்ல அதுல இப்போ நீங்க ஒரு 16.3 வந்து நீங்க என்ன சொன்னீங்க, திமுக கணக்குல எடுத்துக்கணும், அவங்க வந்து எந்த கருத்து சொன்னான்னு சொன்னீங்க. மேபி அந்த விஷயத்துல ஒரு ஜாதியோட ஃபேக்டர் வந்து உள்ளடங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தாராளமா இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அவள் மேல அதிருப்தி சூழ்நிலை, அந்த ஜாதி ரீதியான அதிருப்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கு அதிருப்தின்னா. சில ஜாதியில் இருக்கிற எம்எல்ஏ வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, மற்ற ஜாதியினர், அவங்களுக்கு அவரோட சூழ்நிலை பிடிக்காம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இது பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் இது சூழ்நிலையை பார்க்குறப்போ திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தெரியுது. ஆமாம். இப்போ அதே போல் சார் அவங்க வந்து ப்ரோ இன்கம்பன்சி, இந்த ஆட்சிக்கு ப்ரோ இன்கம்பன்சின்னு சொல்லும்பொழுது அதே அதில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, ஹைலி ப்ரோ இன்கம்பன்சி, இந்த ஆட்சி எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப திருப்திகரமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 13.5% இருக்காங்க. ஆமாம். அதே பிறகு ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது இந்த ஆட்சின்னு சொல்கிறவங்க வந்து 17.9% இருக்காங்கன்னு சொல்லி அரௌண்ட் ஒரு 31% வந்து இந்த 31% இப்போ டிஎம்கேக்கு சாதகமாக இருக்காங்களா? ஆமாம், அதுதான் சொல்கிறேன் திருப்பி. நீங்கள் சாலிடாக இப்போ இருக்க சூழ்நிலையில் 31% என்ன டிஎம்கே, ஆமாம், அது இல்லாமல் ப்ளஸ் 16.3% நான் சேர்த்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை சார் அது உடனே ஏற்றுக்க முடியாதுங்கிறீங்க, ரைட்டு. நீங்கள் அதே மாதிரி கெனாட் சே வருது, அதாவது கருத்து சொல்லாதவங்க இருக்காங்கல்ல 11%, அதில் ஒரு 3% வைங்க நீங்கள், திமுகவுக்கு ப்ளஸ் ஆகிடும். காரணம் என்னென்னா நாள் நெருங்க பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது, என்ன செலவு இருக்குது, என்ன நீங்கள் கணக்குங்கிறதே அதுதான். அது தேர்தல் அந்த 40 நாளில் திமுக என்ன சொல்லுவாங்கல்ல, திமுகவுடைய ஒர்க்கு பெரிய லெவலில் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் திமுக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் எதிர்ப்பு மனநிலை வந்து பார்க்குறப்போ 41%ங்கிறது திமுகவுக்கு இது மிகப்பெரிய சாதகமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ இந்த டைவர்ட் ஆகக்கூடிய 41 ஆன்டி இன்கம்பன்சியும் இப்போ ஒரு பக்கம் அதிமுக அது எடுத்தாலும் இன்னொரு பக்கம் டிவிகே வருகைனால அதுவும் ஸ்பிளிட் ஆகும். சீமான் மூணு திசையா ஸ்பிளிட் ஆகும்போது அது டிஎம்கே அட்வான்டேஜ். 59% இருக்கு அவங்களுக்கு, திமுகவுக்கு 59 அப்படிதான் சொல்லணும். திமுக 59, நீங்க வந்து திமுக எதிரான மனநிலை வந்து 41, அவ்வளவுதான். அதை தான் சிம்பிளா நம்ம சொல்லணும். ஆமா. ஸோ அதனால வந்து திமுக இது ஒரு சாதகமாக தான் முதல் விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல சார் இப்போ அடுத்ததான் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா லோக்கல்ல உள்ள அந்த ஆளுங்கட்சியினுடைய பார்ட்டியினுடைய செல்வாக்கை பத்தி இது குறிப்பிட்டிருக்கு. 61% கரண்ட் எம்எல்ஏஸ் மீது வந்து நாங்கள் வந்து கடுமையான அதிருப்தியை தான் மக்கள் தெரிவிக்கிறாங்க. இதுதான் உட்கட்சியினுடைய அந்த செல்வாக்கை வந்து கடுமையா பாதிப்புக்குள்ளாக்கும். இதன் மூலியமாக எம்எல்ஏஸ் கிடையாது, எம்எல்ஏஸ் என்ன எம்எல்ஏஸ்னாலே இப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கும் எதிர்கட்சி எம்எல்ஏக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏனா இப்போ நிச்சயமா ஆளுங்கட்சி வந்து ஒரு பாரபட்சமான பார்வையில் தான் அந்த தொகுதியை பார்க்கும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. வந்து எல்லா வாய்ப்பும் இருந்து சில ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் இன்ஆக்டிவா இருப்பாங்க, எதுக்குமே பயன்படாம மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க அதிமுகவா இருந்தாலுமே கூட கடைசி வரைக்கும் பப்ளிக்கோட ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கு, எங்க பாஸ் நம்மலாம் எதிர்கட்சி, எங்களுக்கெல்லாம் எதுவுமே கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே விரக்தி பேசி 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 யாரு வந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்காத ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால 3 கேட்டகரி இந்த விஷயத்துல பார்க்கணும். திமுகவை மட்டுமே இதை சொல்ல முடியாது. 61% அப்படின்னு நீங்க சொல்றப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தான் வரும். இல்ல அதிமுக உள்ளடங்குன்றீங்க, பிஜேபி உள்ளடங்குன்றீங்க. அதுதான் சொல்றேன், அதிமுகலே சில பேர் இருக்காங்க, பப்ளிக்கோட பக்காவா டச்லயே இருப்பாங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் போவாங்க. பட் ஆனால் சில பேர் இருக்கிறாங்கல்ல அதிமுகலையும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளாம் எதிர்கட்சி தலைவா, நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன் என்னைய வந்து பார்க்க வந்த, இப்படிலாம் சொல்ற ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. அதனால இந்த 61%ங்கிறது திமுகவுக்கு மட்டுமே சாதகம், அதாவது சொந்தம்னு இல்லைங்கிறேன் நான். ஏன்னா இது எம்எல்ஏக்கள்
ஓகே. தற்போதைய 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் 61% பேர் மேல அதிருப்தியா இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். மக்கள் வந்து நாங்க தொடர விரும்பலன்னுங்கிற கருத்தை தான் சொல்ல வராங்க 61 பேரும். ஸோ அந்த உள்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் மீண்டும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது, இதன் மூலியமாக தெரிய வருகிறதுங்கிற ஒரு கருத்தையும். 100% நீங்க திமுக ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். சீனியர் ஜூனியர்ங்கிற பிரச்சனை நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். அதனால இவன் புதிய முகங்களுக்கு நிறைய வாய்ப்பா இருக்கும். இந்த மாதிரி கருத்து கணிப்பு வர்றது மூலியம் பார்த்தா என்ன பெரிய பிளஸ் என்னன்னா நியூ கேண்டிடேட்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. கிராஃபையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ மீண்டும் அதே வேட்பாளர் உங்கள் தொகுதியில் நிறுத்தப்பட்டால் நீங்க எப்படி வந்து வாக்களிப்பீங்கன்னு அந்த கேள்விக்கு வந்து மக்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நான் நிச்சயமா வாக்களிப்பேன், நிச்சயமா அவங்களை நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து 17.4% சொல்லப்படுது. ஓகே, நான் போட்டா போடுவேன், ஓகே மேபி வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 8%, 7.9% வருது. 38.9%. ஆமா, சத்தம் போடவே மாட்டேன், அம்மாடே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 39% வருது. ஆமா ஆமா ஆமா. சோ ஹைலி அன்லைக்லி. எப்பா இந்த எம்எல்ஏ கிட்டத்தட்ட வரவே இல்லப்பா, எங்க பகுதி பக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 22.5. 38.9 22.5 தான் வெரி முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து பதில் சொல்ல ஒன்றும் விரும்பல, ஒன்றும் சொல்ல விரும்பலங்கிறது 13.3, அது பரவாயில்லன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அது 40 + 22 கிட்டத்தட்ட நீங்கள் 61% சொன்னால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பயங்கர வெரி டேஞ்சர். 62% வருது. இப்போ அதான் சார், இப்போ எனக்கு கேள்வி இப்போ அதுதான். இப்போ இந்த உள்ளூர் பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள், இப்போ எம்எல்ஏ அமைச்சர்களை தாண்டி முதலமைச்சரை தாண்டி முதலமைச்சர் செய்யக்கூடிய அறிவிப்புகளை தாண்டி எம்எல்ஏக்களுடைய அந்த பகுதி சார்ந்த அந்த களப்பணிகள், அந்த அரசுனுடைய நலத்திட்டங்கள்லாம் சேராம இருக்கிறது, இது மாதிரியான மக்கள் வந்து இவ்வளோ அதிருப்தி அடைகிறதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கு. இது ஆட்சி மாற்றத்திற்கு அளவிற்கு ஏதேனும் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா திகழ வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 61% இருக்காங்க. அதுதான் முதலே சொன்னேன், திமுக விரும்புறாங்க, எம்எல்ஏ விரும்புறாங்க. அதுதான் மேட்டர். நீ அப்படிதான் பார்க்கணும். டிஎம்கேக்கு நான் ஓட்டு போடுவேன், எம்எல்ஏ ஆனா சரியில்லை, எம்எல்ஏ மாத்தினாங்கன்னா இன்னும் எனக்கு சந்தோஷம். ஓகே, நான் எனக்கு ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும், ஆனா எங்க தொகுதி எம்எல்ஏ வந்து சரியில்லை. இதுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இதுல இருக்கு. இதுல இருக்கு. அப்ப மீண்டும் அவரே நிக்க வச்சா நான் போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. திமுக உதயசூரியன் ஓட்டு போடுவேன், ஆனா வேற வழி இல்லாம அது எல்லாரும் அப்படி போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல சார். டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டுங்க. நீங்க சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு கேட்கிறேன். 2021 திரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தப்பிச்சோம் பழச்சோன்னு நைட்டு 12 மணிக்கு தான் அவருக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சு. அந்த மாதிரி அப்பட்டமா தெரியுது அவர் ஒரு ஸ்டார் வேட்பாளர், அவருக்கே வந்து இந்த நிலை. அதுதான் சொல்றேன், திமுக ஓட்டு போட்டாங்க என்ன, ஆனா துரைமுருகன் மேல ஒரு அதிருப்தி. காரணம் அவரால் பெரிய எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ அது இப்போ முத மாதிரி இல்லைங்க, ஏஜ் ஃபேக்டர் எல்லாமே பார்க்குறாங்கல்ல. போய் பார்க்க முடியலங்க, பொழுது வரைக்கும் மெட்ராஸ்லேயே இருக்காரு, எம்எல்ஏ கூட பார்க்க முடியல அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. வளர்ச்சி பணிகள் இருந்தால் கூட நீ எம்எல்ஏவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லது கெட்டதுக்கு வரணும், கல்யாணத்துக்கு வரணும், சாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க நீ பப்ளிக். மூணாவது விஷயம் பார்க்கலாம். மூன்றாவது விவகாரமாக பார்க்குறோம் சார். இப்போ பெர்சன்டேஜ் வைஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஏடிஎம்கே, டிஎம்கே அண்டு டிவிகே. இதுலேயும் வந்து அவங்க அதர்ஸுங்கிற காலத்தில் தான் வந்து போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சற்று ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இதுலேயும் சீமான் அவர்கள் எந்த இடம் பெறல, அதர்ஸுங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் அவரையும் வந்து கொண்டு வர்றாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து 36.9%, அரௌண்ட் 37% வந்து இந்த இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைய நிலவரப்படி அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அதே போல ஏடிஎம்கேனுடைய பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா கூட்டணி அணி திமுக அணி 36.9%, ஏஐஏடிஎம்கே 32.5%, டிவிகே 11.6%, அதர்ஸ் 6.7 வருது, கெனாட் சே 12.3 வந்து பெர்சன்டேஜ் வருது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். என்ன ஆட்டோமேட்டிக்காக இது இப்போ இருக்க நிலைமையில் 36.9, அதாவது 37. ஏன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் இருக்கட்டும், ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கமாக வந்துடும்.
நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ், என்ன கூலி தொழிலாளிகளாக இருக்கட்டும், நீங்கள் அன்றாடம் இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட ஒரு பேசுகிறதுல ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதிருப்தி தெரிஞ்சு போயிடும். பட் அதை தான் இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்ல வருது, இந்த ஆட்சி மாற்றம், கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் இருக்குங்கிற வார்த்தைகள் இன்னும் வரல. ஸோ இது திமுக ஒரு பெரிய ப்ளஸ். என்ன நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள்ல எலெக்ஷனிங் இருக்குது, இது இன்னும் ஒரு விஷயம் என்ன, தேர்தல் அறிக்கை ஒன்று இருக்குது. என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 5% இப்போ இருக்கிற கருத்து கணிப்பை வச்சு சொல்கிறேன், 5% ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன இதே சூழ்நிலை போனால் திமுக தக்க வச்சுக்கும், அண்ணா திமுக இதே அளவுக்கு இருக்குமா? ஏன்னா இன்னும் விஜய் வெளியே வரல, டூர் போறாரு. விஜய் போனார்னா அண்ணா திமுக பர்சன்டேஜ் என்னைய பொறுத்த வரைக்கும் குறையும் நினைக்கிறேன். அந்த அதிருப்தி வந்து விஜய்க்கு போகும், சீமானுக்கு போகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும், திமுகவுக்கு இடையான அந்த ஒரு இடைவெளி வருது, ஒரு 7-8% வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே 5 கொண்டு வந்திருக்காங்க இருக்கு, கண்டிப்பாக 7-8 போயிடும். அதில் அதிமுகவில் உள்ள வாக்கு விகிதம் கண்டிப்பாக விஜய்க்கு போகும், அடுத்த ஸ்டேஜ் சீமானுக்கு போகும். ஆமாம், அது இல்லாமல் நான் எது சொல்ல விரும்பவில்லைங்கிறதுல 12.3% இருக்காங்க. அது முக்கியமான மெயின். ஆமாம், அவங்க வந்து தேர்தல் அறிக்கையை பார்ப்பாங்க, அது கேஸ்ட் வைஸ் கேண்டிடேட் யாருன்னு பார்ப்பாங்க, மாற்றிருக்காங்களான்னு பார்ப்பாங்க, படித்தவரான்னு பார்ப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால அது வேட்பாளர் தேர்வை வைத்து அதுக்கப்புறம் இது நடக்கும் வச்சுங்களேன். ஸோ அதனால இது இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்குறப்போ மீண்டும் திமுகவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஆமாம், நிச்சயமா அவங்களே அதை தான் வந்து சொல்லியிருக்கிறதுனால பார்க்க முடியுது. இப்போ அடுத்ததாக பார்த்தோம் தான் சார், இப்போ ஏஐஏடிஎம்கே பாஜக கூட்டணி இது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பை தந்திருக்கு, இது சம்பந்தமாக வந்து மக்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போது குட்ன்னு சொல்லி 41.9%, 42% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜ் வந்து 9.6% வந்துருக்கு. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது புவர் பார்த்தோம் அப்படின்னா 34.8% இருக்குது. கெனாட் சே வந்து 13.7% வந்து வந்திருக்கிறத நம்மளால் இதில் பார்க்க முடியுது சார். இதில் குறிப்பாக என்ன பார்க்கணும் அப்படின்னா 42% பேர் இந்த கூட்டணி சேர்ந்தது சரிதான், மக்கள் வந்து இது வந்து ஓரணியில் சேரணும், பிஜேபி பொருந்தா கூட்டணின்னு நம்ம பேசிக்கிட்டாலும் கூட இது வந்து திமுக தோற்கடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேரணும், அதுக்கு அதிமுக பாஜகவும் ஒன்று சேரணுன்ற ஒரு மக்கள் மனநிலை இருக்காங்களா? காலத்தின் கட்டாயம் சொல்கிற மாதிரி தான் இந்த வார்த்தை. இதில் கருத்து பதில் சொல்கிறவங்க எல்லாமே பிஜேபி ஏடிஎம்கே மனநிலையில் உள்ளவங்க மட்டும்தான் அது பதில் சொல்லிக்க முடியும். நீங்கள் 100 பேர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா 70% இல்லை 30% திமுக இல்லைங்க நான் திமுக ஓட்டு போட போகிறேங்க அப்படின்னு அதை கடந்து போயிடுவாங்க. நீங்கள் பிஜேபி அதிமுக கூட்டணின்னு நீங்கள் யாருக்கு பதில் சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? ஒன்று நான் அதிமுக மனநிலை, இல்லை நான் பாஜக மனநிலையாக இருந்தால் மட்டும்தான் நல்லதுங்க, சூப்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது 41.9ங்கிறது கம்மின்னு நான் நினைக்கிறேன். கேட்கப்பட்ட 100 பேருமே அதிமுக மனநிலையில் உள்ளவர்களாக தான் இருந்திருக்கணும். புரியுதுங்களா? அப்படி கேட்டவங்கள்ட்ட ஏன் இது நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 34.8% வந்து அதில் வந்து பிடிக்கல. அவங்கள என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி இல்லைங்க அதிமுக மட்டும் நின்றுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க தான் அவங்க இருக்காங்க. அதாவது அதிமுகலையும் பிஜேபிலையும் இருந்தவங்க சில பேர் என்ன சொல்லிப்பாங்க, பிஜேபி தனியாக நின்றுக்கணுங்க, போன ட்ரிப்பு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அண்ணாமலை இருந்தார்ல தனியாக நின்றுக்கணும் அப்படின்னு சொன்னவங்களும் அதிமுக தனியாக தாங்க நின்றுக்கணும் அப்படின்னு சொன்னவங்க தான் 34.8% நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? அதுலயும் வந்து அதிமுக பிஜேபி மைண்ட் செட்ல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஆமா, 100% ஆவரேஜும் அப்படிதான். ஆவரேஜும் சரி வேற வழி இல்லையாங்க அப்படின்னு சொல்றது, புரியுதுங்களா? வேற வழி இல்லையேன்னு சொல்றது ஆவரேஜ். ஸோ அதனால அதுலேயும் பாருங்களேன், கிட்டத்தட்ட 35 + 9 39 10ன்னு வைங்க, அது எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 44% வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. நல்லா இல்லைன்னு சொன்னது தான் அதிகம். நீங்க விரும்புறதோட அதிகமா வேண்டாம்னு சொல்றவங்க அதிகம். ஸோ நம்ம வந்து அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமா.
இப்போ 5th பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் சார். இப்போ அதில வந்து எமோஷனல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி அந்த கருத்து கேட்பாளர்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட சில கருத்துக்கள் வந்து வெளிப்பட்டிருக்கு. அதில முக்கியமான என்னென்ன கருத்துக்கள்னு நம்ம பார்க்கும்பொழுது, 3வது மொழியா வந்து இந்திய திணிச்சதா இருக்கட்டும். அதேபோல டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும். அப்புறம் தமிழ் மொழி மீதான அந்த விவகாரமா இருக்கட்டும். அதேபோல நீட் ரத்து இதையெல்லாம் வந்து அந்த மக்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. இதில குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா 30% வருது. டிஎம்கேவுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டான இந்த ப்ரோ இன்கம்பன்சி பெர்சன்டேஜ் நம்ம பார்த்தா 31% வந்துருந்துச்சு. இந்த மக்கள் எல்லாரும் நாங்க கேட்ட எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க 30%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 30%ம் ப்ரோ இன்கம்பன்சிக்கான பெர்சன்டேஜும் டேலி ஆகுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அதாவது நீங்கள் கேட்குறப்போ திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். ஏன் ஓட்டு போட மாட்டீங்க? அதுக்கு தான். ஓகே. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்க, உமன் சேஃப்டி 14% சொல்லியிருக்காங்க. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு 14% பேர் வந்து அதை வந்து அவங்களுடைய கருத்து வந்து வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? ஆமாம், இன்னும் கூடுதலாக இருந்திருக்கணும். ஸோ உமன் சேஃப்டி தான் அதிகமாக இருக்கு இந்த கிராஃப்லேயே. ஆமாம், அது அப்போ அது திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு வச்சுங்களேன். காரணம் என்னன்னா, அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்கள்கிட்ட தான் இது பதில் சொல்லியிருக்க முடியும். என்ன திமுக நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்க இந்த கேட்டகரியில வர மாட்டாங்க. அதுதான் திமுகவுக்கு ஓட்டு போடாத மாட்டேன்னு சொன்ன ஆட்கள் இருக்காங்கல்ல, என்ன அந்த 34% வர்றதா அது? இல்ல திமுகவுக்கு எதிரான 40% எவ்வளவு வருது? 41%. திமுகவுக்கு எதிரான அந்த 41% தான் நீங்க கணக்குல வச்சுக்கணும். இது அந்த 41 தான் இது வருமே ஒழிய, அதனால இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய எதிரான மனநிலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓட்டு போட மாட்டேன், நான் திமுக ஓட்டு போடலன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. அதுல வர்றவங்க தான் என்ன சொல்ற, ஏன் நீங்க ஓட்டு போட மாட்டீங்க? என்னதான் லேடிஸுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை, அதுதான் அந்த கேட்டகரியில வருது. இது நீங்க கரப்ஷன் அதுல தான் வருது. என்ன நலத்திட்ட உதவிகள் எனக்கு சரியா கிடைக்கலன்னு சொல்ற ஒரு வருத்தங்கள் இருக்கு. டெவலப்மெண்ட். ஆமா, ஆனா அது பெரிய லெவல்ல நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள், இந்த ஹிந்தி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 7% தான் வருது நம்மளுக்கு. என்ன அது அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். தமிழ் மொழியை வந்து விவகாரமா இருக்கட்டும், எஜுகேஷன் கல்வி, நீட்டு பாருங்க, கிட்டத்தட்ட இன்னும் அந்த ஒரு 11% இருக்கு நீட். இன்னும் அது இன்னும் மக்கள் மனநிலையில இருந்துகிட்டே இருக்குது. ஆமாங்க, நீட்டெல்லாம் வந்து போதைப் பொருள் விவகாரமும் கணிசமா ஒரு 10% இருக்கு. 10% இருக்கு உங்களுக்கு. டெவலப்மெண்ட்டுங்கிறது டெவலப்மெண்ட், வெல்ஃபேர், கரப்ஷனு, உமன் சேஃப்டி, இது வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ கடந்த எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், இன்னும் நம்ம முன்னாடி உள்ள தேர்தலெல்லாம் ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு கீ ஃபேக்டர்ஸை வந்து எதிர்கட்சிகள் ஒரு செட் பண்ணலை. ஒரு நேரட்டிவே எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு ஃபேக்டர்ஸே இல்லை அப்படிங்கிறதான் உங்களுக்கு புலப்படுதா? ஏன்னா அதனுடைய விளைவாகத்தான் இப்படிப்பட்ட இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? 100% இது வந்து இது வந்து திமுகவுக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா கிட்டத்தட்ட சட்டம் ஒழுங்கு அதில் தான் உங்களுக்கு வந்து உமன் சேஃப்டி வருது, போதைப் பொருள் விவகாரம் வரலாம். இதில் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 40% வரணும், 30% வந்துடணும். கடுமையாக சட்டம் ஒழுங்கே சுத்தமாக சரியில்லைங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய மேஜராக ஒன்றும் இல்லை, பெரிய பாதிப்பு இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி விங், ஏடிஎம்கே, நீங்கள் பிஜேபி, இதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய அவங்க நேரட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனாலும் அதையும் தாண்டி வந்து ஒரு பெரிய பாதிப்பு இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்க்குறோம். அதே மாதிரி திமுகவுக்கு அது ஹிந்தி இந்த விஷயம்லாம் பெருசாக கை கொடுக்காது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதில் ஏன் வந்து பிஜேபிக்கு எதிரான விஷயத்தை நம்ம பேசுகிறப்போ நீங்கள் அதில் வந்து ஒன்றும் இல்லை. பிஜேபி வந்து இந்தியை திணிக்குது, என்ன தொகுதி வரன்முறை விஷயத்தில் வந்து திமுக நம்மளுக்கு வந்து இது அண்ணன் பிஜேபி நம்மளுக்கு வஞ்சிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுறீங்கன்னா அவ்வளோ ஒரு பெருசாக உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதையும் திமுக இதை வந்து கருத்தில் கொள்ளணுங்கிற நான் என்ன. அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு வேற விஷயத்தில் பார்க்கலாம். இல்லை இப்போ டிஎம்கே இப்போ அதிகமாக அதுக்கு செலவிடுறாங்களோ, பிஜேபி எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, இந்த சனாதனம்,
மற்றும் இந்த பிஜேபி எதெல்லாம் திணிக்குதோ இப்போ நீட்டு இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ நம்ம தமிழக அளவில் வந்து இப்போ நீங்கள் சொல்வது போல சட்டம் ஒழுங்கு, விமன் சேஃப்டி, போதைப் பொருள் கட்டுப்பாடு, இது மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் வந்து இதை சொல்லி டைவர்ஷன் பண்ணுறாங்களோ? டைவர்ஷன் இல்லை, பட் அது பெரிய பலன் கொடுக்காதுங்கிற நான். நீங்கள் சமயம் பார்த்து தான் பேச முடியாது. இப்போ நீங்கள் இந்தியில் வந்து ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு இஷ்யூ ஆச்சு. என்ன நம்மள மாதிரியே அங்கே மராத்தி ரெண்டாவது கொண்டு போய் இந்திய ஃபோர்ஸ் பண்ணுறப்போ எல்லாம் எதிர்த்தாங்க. என்ன அதில் வந்து தவிர்க்கவே முடியாது. பட் திமுக அதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் அந்த ஒரு விஷயத்திலேயே நீங்கள் அதை எங்களுக்கு வந்து தமிழ் வளர்ச்சிக்கு வந்து பெருசாக பண்ணலைங்கிறதையோ, ஹிந்தி திணிப்பு அதிகப்படுத்துகிறாங்க எங்களை, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பெரிய ஃபோக்கஸ் பண்ணுறது பெரிய லெவலில் ஓட் பேங்க் அவங்களுக்கு கொடுக்காதுங்கிறத நம்ம பார்த்தோம் ஒழிய, மற்றபடி நீங்கள் எதிர்ப்பு சரியான நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா உங்களுக்கு சரியாக இருக்காது, அது வேற. பட் அது மட்டுமே அவங்களுக்கு பெருசாக பலன் கொடுக்காது அப்படிங்கிறது தான் நிச்சயமா சார். இப்போ கூடுதலான இன்னொரு விஷயங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஆட்சிக்கு எதிரான மனோநிலையாக எந்த ஏஜ் மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா 25லேருந்து 34 ஏஜுக்கு உட்பட்ட யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி வந்து அவங்க தான் வெளிப்படுத்துகிறாங்க. 51% வந்து அவங்க தான் வந்து இந்த ஏஜில் வயசு பார்க்கும் பொழுது அதிகமாக வந்து ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்படுத்துகிறாங்கங்கிற ஒரு கருத்து இருக்கே, இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் தான். நம்ம ஏற்கனவே நியூ ஓட்டர்ஸுங்கிறது 18லேருந்து 24 ஏஜ். பட் அடுத்த அதாவது ரெண்டாவது எலெக்ஷனாக இருக்கும், ரெண்டாவது எலெக்ஷன் இல்லை மூணாவது எலெக்ஷன் வச்சுங்களேன். அது 25லேருந்து 34 25 to 34 வயசுக்குள்ள அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வந்து ஒன்று விஜய் இல்லைன்னா நாம் தமிழர் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஸோ ரெண்டாவது ஏற்கனவே இந்த வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டிவி பார்க்குறவங்க ஏன்னா ஒரு எமோஷனலுக்கு வந்து அடிக்ட் ஆகுறவங்கன்னு சொல்லுவாங்கள்ல. டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கோம், பார்த்தியா பஸ்ஸில் பாரியா கண்டக்டர் கூட்டு அரைஞ்சுவிட்டா, யார் கேட்குறதுக்கே ஆள் இல்லையா, இந்த மாதிரி எமோஷனல் இஷ்யூஸுக்கு வந்து அடிக்ட் ஆகுறவங்க தான் இந்த வயசுக்கு நான் சொல்கிறேன். என்னன்னே தெரியாது உங்களுக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க, அது தப்புங்க அது அப்படின்னு சொல்கிற வயசு என்ன ஒரு. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஏஜ் ஃபேக்டரில் உள்ளவங்க திமுகவுக்கு ஒரு 40% மட்டும்தான். அது நல்லா திருப்பி பார்க்கணும். 40% தான் வேண்டாம் திமுக நினைக்கிறாங்க. 60% அந்த 40%த்துல கணிசமா வந்து அவங்க தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்துல. இந்த 25 வயசுலேருந்து 34 வயசு அதுதான் இருக்காங்க. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். நான் அந்த விஷயத்தில் உள்ளவங்க இந்த எமோஷ்னல் ஓட்டர்ஸ் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்கள எல்லாமே இந்த சோஷியல் மீடியா இப்போ இந்த பேப்பர்லாம் பார்க்குறது இல்லைங்க, டிவி அந்த மெச்சூரிட்டி வராதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் வரல, இன்னும் வராதவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்ன கவர்மெண்ட்டு என்ன ஏஜ் என்ன பிரச்சனை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம் தரல, தேசிய கல்விக் கொள்கையில் நீ கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு பணம். அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் நினச்சா வாங்கியிருக்கலாம், நீங்கள் போயிருக்கணும், சிஎம் போய் பார்த்துருக்கணும். நீங்கள் இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, நம்ம பேசுவோம்ல சோஷியல் மீடியாவில் வர இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதுதான் அந்த அதோட தாக்கம் தான் ஆக்கி. ஓகே, அதே போல் சார் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் டிஎம்கேக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த தேர்தலில் இருக்க போகிறது என்னென்னா விமன் வாக்காளர்கள் வந்து இதுதான் வந்து அதிகமான சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த வாட்டி திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ கிட்டத்தட்ட 41% ஆஃப் விமன் வந்து இதுவாக இருக்காங்க. அதே போல் ஆண்கள் வந்து எதிரான மனநிலையில் இருக்காங்க இந்த அரசின் மீது அப்படின்ற ஒரு சொல்லி 34% வந்து சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க. எதிர்ப்பு மனநிலைங்கிறத தாண்டி நான் தான் சொன்னேன், பார்க்குறப்ப பெண்கள் வந்து சப்போர்ட்டிவ்ங்கிறது திமுகவுக்கு பெரிய ப்ளஸ் தான். நான் சொல்கிறேன் இது வரைக்கும் இந்த தேர்தலில் எந்த தேர்தலையும் இந்த அளவுக்கு இல்லை. திமுகவுக்கு பெண்கள் வாக்கு விகிதம் இந்த அளவுக்கு ஆதரவு இருந்தது இல்லை. இது பெரிய ப்ளஸ் திமுகவுக்கு. நீங்கள் அதனால தான் அவங்க 200+ அப்படின்னு சொல்கிறது திமுக. அந்த ஒரு கணக்கில் இருக்கு. ஆமாம், ஸோ இந்த வாட்டி நம்ம நிறைய செஞ்சிருக்கோம் பெண்களுக்காக, அவங்களோட வாக்கு கிடைச்சா நம்ம நிச்சயமா நம்ம மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதுதான் அதை வந்து அவங்களுக்கு திமுக தக்க வச்சுக்குது. என்ன
குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் விஷயம் 1000 ரூபாய் நோட் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக திமுக இருக்குது இப்போ இருக்க நிலைமையில. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஸ்கீம் கொண்டாடுவாங்க. இஷ்யூஸ் நம்ம பார்க்கும்போது விமன் சேஃப்டி தான் 14% வந்து கொடுத்துருந்தாங்க. பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு வந்து ஒரு கீ இஷ்யூவா இருக்கும், மெயின் இஷ்யூவா இருக்கும்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல பெண்களுக்கான ஆதரவும் அதிகமா இருக்குன்னு 18லேருந்து 34 அவங்க சொல்றது தான். 18 to 34 அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸ் அவங்க பேசுறது தானே. இல்லை பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வச்சுக்கோங்களேன். பார்ப்போம். இது எல்லாமே 10 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஆமாம், இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலான் இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ப்ரோ இன்கம்பன்சியாக கூட்டணி சேர்த்தான். ப்ரோ இன்கம்பன்சியாக 31% வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. கருத்து சொல்லாதவங்க 11 பேர் இருக்கிறாங்க. அதே போல் இந்த காட்சி பற்றி பெருசாக எனக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு 16% இருக்காங்க. 16 ஒரு 11 27% இருக்கிறதா துண்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ 31ன்னு சொல்லி ப்ரோ இன்கம்பன்சி அலை ஒன்று இருக்குன்னு சொல்லி 31% வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ 31 ப்ளஸ் கூடுதலாக எவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து வருவதற்கான சாதகங்கள் இருக்குது? ஈஸியாக இந்த ப்ரோ இன்கம்பன்ஸை வச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொன்னோம், நம்ம பேசுவோம். என்னென்ன திமுக கூட்டணி 37 இருந்தது, அதிமுக 32.5ன்னு நம்ம பேசினோம். நீங்கள் வரும் அடுத்தடுத்த விஷயங்களில் புரியுதுங்களா, ஆட்டோமேட்டிக்காக தான் சொன்னேன். விஜய் வந்து அவர் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதிமுக குறைகிறப்ப திமுகவுக்கு அந்த பெர்சன்டேஜ் அடுத்த கேட்டகரியில் உள்ள அதிமுகவும் திமுக உள்ள பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் வந்து பயங்கரமாக பிரிஞ்சிடும். கண்டிப்பாக எலெக்ஷன், அதாவது நீங்கள் ஜனவரி பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா 10% 8லேருந்து 10% 10% பெரிய ஸ்வீப்ல சார் வரும். இல்லை கண்டிப்பாக அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் விஜயுடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடப்பாடி வந்துட்டு போயிட்டாரு. இனிமேல் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அவரு? இனிமேல் பிரச்சாரம் தான் அவருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. பட் திமுக அப்படி இல்லை. இப்பயே ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஓரணியில் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வீடு தேடும் ஸ்டாலின், இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு திமுக. என்ன உங்களுடன் ஸ்டாலின் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிருச்சு திமுக. என்ன அதிமுக ஒரு ரவுண்டு போயிட்டாரு. அவர் ஒரே தலைவராக அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பட் இங்கே அப்படி இல்லை. திமுகவில் என்ன, நீங்கள் கரூரில் செந்தில் பாலாஜி இருக்காரு, திருச்சியில் நேரு இருக்காரு. என்ன ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருக்காங்க. திமுக அப்படி கிடையாது, ஸோ இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ரெண்டாவது எலெக்ஷன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதனால விஜய் களத்தில் இறங்கினால் அதிமுக பாதிக்கும், திமுகவுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதான் இப்போ இந்த கருத்துக்கள் அதான் சொல்கிறாங்க. 5% டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இப்போதைய நிலவரப்படி சொல்கிறாங்க. மேலும் போக போக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கூடும். நிச்சயமாக ஒரு 10% அளவு டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து 10% மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்பே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே வாங்கிய இந்த 159 சீட்ஸை விடவும் கூடுதலான சீட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதலமைச்சர் சொல்லக்கூடிய 200+ ஒரு மிகைப்படுத்தலாம் வருதா இல்ல, பட் கண்டிப்பா 160+ தான் வரும். 180 வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் நான் பாக்குறேன். நிச்சயமா சார், அந்த பேர் என்ன, நிச்சயமா சார், இந்த ஓட் வைப் என்ற இந்த தனியார் நிறுவனம் நடத்திய இந்த தேர்தல் கருத்து கணிப்பு சம்பந்தமான இந்த அந்த உள்ள இருக்கக்கூடிய ஷரத்துகள், அந்த கருத்து கணிப்புகளுடைய அந்த முடிவுகள் சம்பந்தமாக எங்கள் நேயர்களுக்கு உங்களுடைய பல தேர்தல்களை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அதனுடைய சாராம்சத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பல கருத்துக்களை வந்து மக்களுடைய மனநிலையை புரிந்து பேசுனீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.